3 கபர்கள் இன்னைக்கு ரவுதா ஷரீஃப் போனீங்களாக்க 3 கபர் இருக்கும். அந்த 3 கபருமே நடுநிலையான உயரத்தில் இருந்ததை நான் பார்த்தேன். அபூதால பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரும் சரி சஹாபாக்களுடைய கபரும் சரி உயரமா தான் இருந்திருக்குங்கிறத ஹதீஸ் அறிவிக்கும் போது இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக இந்த வஹாபிகள் எல்லாம் தரமட்டமாகணும் எப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுல வேற இந்த வஹாபிகள் குர்ஆனை பின்பற்றுவோம், ஹதீஸை பின்பற்றுவோம். மூச்சுக்கு முன்னொரு தடவை சொல்லிட வேண்டியது. அப்படின்னு சொன்னா ஹதீஸ்ல கபர் உயரமா இருந்ததுதானே இருக்குது, அதையில பின்பற்றனு. ஏன் ஹதீஸ்ல இல்லாததை தரமட்டமாகணும்னு சொல்லணும். சரி, ஹதீஸ் ரீதியா ஆதாரத்தை வச்சுட்டோமா, அறிவு ரீதியிலே சிந்திச்சு பார்ப்போம். நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க கபரை பார்த்தா சலாம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. மேலும் சொன்னாங்க, கபர் இருக்கிற இடத்துக்கு செருப்பு போட்டு நடக்காதீங்க அப்படிங்கிறாங்க. மேலும் சொன்னாங்க, கபருக்கு மேல உட்காராதீங்க, அது ஒரு நெருப்புக்கு மேல உட்கார்ந்து கூட பரவாயில்லை, அதை விட மோசமானதுங்கிறாங்க. முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏங்க ஒரு கபரை எப்படியெல்லாம் மதிக்கணும் நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. கபருக்கு மேல நீங்க உட்காராதீங்க. ஏன் அதுக்கு மேல உட்கார்ந்தா உள்ள இருக்கிறாங்கல்ல அவங்கள அவமரியாதை செய்யற மாதிரி, அதனால செய்யக்கூடாது. செருப்பு போட்டு நடக்காதீங்க. ஏன் அவங்க கண்ணியத்துக்குரியவர்கள், செருப்பை தள்ளி போட்டுட்டு அங்க போகணும், அது கிட்ட நம்ம செருப்பு போட்டு நடக்க கூடாது. இப்படி எல்லாம் கபருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று நபியலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்களே. அதே போல கபரை பார்த்தா சலாம் சொல்லுங்கன்னு சொல்லி தந்திருக்கிறாங்களே. அப்ப கபர் உயரமா இருந்தா தானே எங்க சட்டத்தை எல்லாம் பேண முடியும். இந்த வஹாபியர் சொல்ற மாதிரி கபரை எல்லாம் தரமாட்டம் ஆகிட்டோம் வச்சுக்கிறோங்க, கபர் இருக்கிறது தெரியுமா? கபருக்கு தெரியாது. அவ அப்படியானால் இந்த கபர் சம்பந்தமான சட்டங்களை எல்லாம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்தாங்கல்ல, சலாம் சொல்லுங்க, செருப்பு நடக்காதீங்க, கபருக்கு மேல உட்காராதீங்க, இதெல்லாம் எப்படி அமலுக்கு கொண்டு வர்றது? அதை இந்த வஹாபியெல்லாம் தரமட்டமாக்கி விட்டாங்களே, இந்த சட்டம் கொண்டு வர முடியுமா? அறிவு ரீதியில் சிந்தித்து பார்த்தால் கூட அது உயரமாகத்தான் இருக்க வேண்டும். அப்படி உயரமாக இருந்தாதான் நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த இந்த சட்டங்களை எல்லாம் நம்மால் பின்பற்ற முடியும். அது நினைவிட வைங்க. இன்னொன்னு உங்களுக்கு சொல்லி தர்றேன். அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு கபருல இப்படி சாஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்ரே லா தூதி சாஹிப ஹாதல் கபரி, இந்த கபருக்குள்ள இருப்பவருக்கு நீங்கள் நோவினை செய்யாதீர்கள் என்று நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அளவிற்கு ஏன் சொல்றாங்க நம்ம யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? இந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க கபருக்குள்ளே இருப்பவருக்கு நோவினை செய்யாதீர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் கபருக்குள்ளே இருப்பவர் உயிராத்தான் இருந்துட்டு இருக்கிறாரு, நீங்க என்ன செய்றீங்கிறத பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்படி நீங்க சாஞ்சுக்கிட்டு இருந்தா அவருக்கு நீங்க செய்கிற அவமரியாதை, அதன் மூலம் அவருடைய உள்ளத்துக்கு நோவினை கொடுக்கறீங்க, அதை செய்யாதீங்க. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம புரியுறோம். அம்ர் இப்னு ஹஸ்ம் ரலியல்லாஹு அன்ஹு சாஞ்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல கபர்ல, அதன் மூலம் கபரெல்லாம் எப்படி இருந்திருக்கிறது நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல உயரமா தான் இருந்து வழங்குது. ஏன் உயரமான கபரா இருந்தா தான் சாஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். அப்ப நபியல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே கபர்கள் இந்த நிலையில் தான் இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் இந்த ஷரியத்திற்கு மாற்றமான கருத்தை புகுத்த வேண்டும் என்று முடிவுக்கு வந்துவிட்ட வஹாபிகள், இப்னு தைமியாவையும் இப்னு அப்துல் வஹாபையும் பின்பற்றுகின்ற இந்த வஹாபிகள் மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புகுத்துவதற்காக குர்ஆன் ஹதீஸை பயன்படுத்திக்கிட்டு இல்லாத கருத்துக்களை மார்க்கத்திலே புகுத்துகிறார்கள். இவர்கள் விஷயத்திலே நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்கின்ற செய்தியையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக இந்த கந்தூரி எல்லாம் கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த வஹாபிகள் இன்னொரு ஹதீஸை சொல்லுவா. ஏன்னா அடுத்தது தப்பு தப்பா சொல்றதான உடைய வேலை, சொல்லிடுறது ஹதீஸ் சொல்றேன் தப்பு தப்பா அர்த்தம். எல்லா வகையிலும் தப்பு தான் வழங்குறவங்க இருக்கிறாங்கல்ல. ஒரு இடத்துல எக்ஸாம் நடந்துச்சுங்க, எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கையில பிட் எழுதிட்டு போயிருந்தான், அதை பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டே இருந்தான். சார் பார்த்துட்டாரு, கிட்ட போய் நின்றாரு. இவன் கேட்டான், ஏன் சார் இங்க நிக்கிறீங்க? அவர் சொன்னாரு, நான் சூப்பர்வைசர்ரா அப்படின்ட்டு. இப்ப இவன் கேட்டான், அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இவர் சொன்னாரு, மேற்பார்வையாளர். அப்போ உடனே அவன் கேட்கறான், அப்ப ஏன் சார் நீங்க கீழே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னான். அது சரிடா, அது என்னடா நீ கைய பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டே இருக்கிற அப்படின்ட்டு. உடனே அவன் சொல்றான், கற்றது கையளவு சார் அப்படிங்கிறான். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு இவன் கையில பிட்டு எழுதிட்டு போனான்ல அதை சொல்றான், கற்றது கையளவுண்டு. உடனே அவர் கேட்டாரு, சரி கல்லாதது எவ்வளவுடா? உடனே சொன்னான், இடுப்பளவு சாருங்க. அவ்வளவு பிட்டு கொண்டு போயிருக்கிறான் அவன். இப்படி இல்லாத விளக்கத்தை சொல்றது மாதிரி குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு இல்லாத கருத்தையும் அர்த்தத்தையும் இந்த வஹாபிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
கந்தூரி கூடாதுங்கிறதுக்கு ஒரு ஹதீஸை வளைக்க வேண்டியது. அது என்ன? நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, வலா தஜஅலு கப்ரி ஐதா, என்னுடைய கபரை விழா கொண்டாடும் விடமாக ஆக்காதீர்கள் சொல்லிட்டாங்களே, நீங்க விழா கொண்டாடுறீங்க அப்படிங்கிறது. பாத்தீங்களா? இதுலதான் சில அப்பாவி இளைஞர்கள் ஏமாந்து போனது. ஹதீஸ்ல இப்படி இருக்குதோ அப்ப அப்புறம் நடக்க வேண்டியதான் தப்பா விளங்கிட்டாங்க. ஏன்னா இந்த வஹாபிகள் இந்த ஹதீஸ படிச்சாங்க, ரைட்டு தான், மீனிங்க தான் தப்பா சொன்னாங்க. ஈதுங்கிற வார்த்தை தானங்க ஹதீஸ்ல இருக்கு. நம்ம மார்க்கத்துல ஈதுனா என்ன அர்த்தம்? பெருநாள் எல்லாருக்கும் தெரியுமில்ல. ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள், ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாள். ஈதுங்க வார்த்தைக்கு பெருநாள் தான் நம்முடைய மார்க்கத்துல மீனிங். அல்லாஹ் குர்ஆன்ல கூட சொல்லி காட்டுறான்ல, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்றாங்க, இறைவனே சொர்க்கத்திலிருந்து ஒரு உணவு தட்டை நீ இறக்கி வை, தக்கூனுலனா ஈதன் லி அவ்வலினா வாஹிரினா. அப்படி நீ உணவு தட்டை சொர்க்கத்திலிருந்து இறக்கி வச்சிட்டா அந்த நாள் எங்களுக்கு பெருநாளாக திருநாளாக அமையும் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. குர்ஆனிலே கூட ஈதுங்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. மீனிங் என்னங்க? பெருநாள் அர்த்தம். இப்ப நம்முடைய ஷரியத்துல மார்க்கத்துல ஈதுங்கிற வார்த்தைக்கு பெருநாள் தானே அர்த்தம். இப்ப இந்த ஹதீஸுக்கு அர்த்தம் கொண்டு வாங்க. நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஜாலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை பெருநாளாக ஆக்காதீங்கங்கறாங்க. கரெக்ட் தானங்க? ஏன்னா பெருநாள்ங்கிறது வருஷத்துல ஒரு தடவை வரும். நோம்பு பெருநாளா வருஷத்துல ஒரு தடவை தான், ஹஜ் பெருநாளா வருஷத்துல ஒரு தடவை தான். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் கபருக்கு வர்றத வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகிவிடாதீங்க, மாசம் மாசம் வாங்க, வாரம் வாரம் வாங்க, ஒவ்வொரு நாளும் வாங்க, ஒரு நாளைக்கு பல தடவை வாங்க. அப்படிங்கிற கருத்துல தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாள் ஆக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, பெருநாள் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் செய்ய முடியும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு நாள் பெருநாள் கொண்டாட முடியாது. இப்ப நோம்பு பெருநாள்னு சொன்னா செவ்வால் பிறை ஒண்ணுதான். இப்ப ஒரு ஆள் சொல்றாரு, வருஷம் வருஷம் செவ்வால் பிறை ஒண்ணுல தாங்க நோம்பு பெருநாள் கொண்டாடுறோம், இந்த வருஷம் மட்டும் பிற 10 வச்சுக்கலான்டாரு. நம்ம சரின்றோமா? மாட்டோம். ஏன்? அந்த பெருநாள் தான் பெருநாள் கொண்டாடணும். அப்ப நம்ம ஹஜ் பெருநாள் கொண்டாடுறோம், துல்ஹஜ் மாதம் பிற 10 அதெல்லாம் கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். ஒரு ஆள் சொல்றாரு, வருஷா வருஷம் பிற 10 தானா துல்ஹஜ் பெருனா, ஏன் இந்த வருஷம் மட்டும் பிற 3ல வச்சுக்கலாம் அப்படின்றாரு. உடனே நம்ம சரி வச்சுக்கலாம் சொல்லிடுவோமா? மாட்டோம். ஏன்? அது பிற 10ல தான் செஞ்சானும். நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஏன் கபரை பெருநாள் மாதிரி ஆக்கப்படாதீங்க. ஏன்? பெருநாள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள்ல தான் செய்ய முடியும், வேற நாள்ல செய்ய முடியாது. என்னுடைய கபருக்கு வருகை தர்றத ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும் வந்து போகணும், அப்படி ஆக்கப்படாதீங்க. வருஷத்துல 365 நாள் வந்து போங்க அப்படிங்கிற கருத்துல தான் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ எப்படி வஹாபிகள் வளைச்சாங்க பாத்தீங்களா? இப்படித்தாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி வளைப்பாங்க, வளைக்க முடியாவிட்ட ஒடிச்சு போட்டுருவாங்க. இப்ப இது போன்ற மகான்களுடைய தர்பாருக்கு நம்ம ஏன் வர்றோம் அப்படின்னு கேட்டா, இவங்களை இங்க வந்து யாசின் ஓதுறோம். ஏன் ஓதுறோம்? நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ரவு யாசின் அலா மௌதாக்கும், உங்களின் முன் சென்றவர்களுக்கு நீங்க யாசின் சூராவை ஓதுங்க. அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூதாவுல பதிவு செய்யப்பட்டிருக்கு, இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, முன் சென்றவர்களுக்கு யாசினை ஓதுங்க. அந்த நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கூற்றை அமுல்படுத்துவதற்காகத்தான் இங்க வந்து நம்ம யாசின் சூரா ஓதணும். அப்ப நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதான் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே போல பாருங்க, இங்க சலாம் சொன்னோம். ஏன்? நபியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்ல சொன்னா, கபரை பார்த்தா நீங்க சலாம் சொல்லுங்க அப்படின்னாங்க. அங்க வந்து சலாம் சொன்னோம். இதையெல்லாம் இந்த சலாமை எல்லாம் இந்த மகான்கள் செவியேற்கிறார்கள், அவர்களுக்கு காதிலே விழும். ஆனா அந்த வஹாபியர் சொல்லுவாங்க, இல்ல 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 மூத்தா பேட்டா காதில விழாது அப்படிம்பாங்க. ஆதாரத்தை கேட்ட வஹாபியர்ட்ட, இறந்து போனவர்கள் செவியேற்க முடியாதுன்னு சொன்னா அதுக்கு ஆதாரத்தை காமிக்க அப்படின்னா, இது வரைக்கும் காமிக்க முடிந்ததா? இறைவன் சொல்லி இருக்கிறான் ஒரு ஆதாரத்தை காமிக்க முடியுமா? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க ஒரு ஆதாரத்தை காமிக்க முடியுமா? ஆனா இவங்க ஏற்கனவே சொன்னல, ஒரு குர்ஆன் வசனத்தை